ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். 1/4 கிலோ சிக்கன் இருந்தால் போதும், அட்டகாசமாக இந்த கிரேவியை செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, அதனால் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை கருக விட்டுறாமல் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 நிமிஷம் சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சின்ன தக்காளியில் ஒரு பாதி தக்காளி, உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், பாதி தக்காளி போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிக்கன் அதுவே தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா மிச்ச மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கடைசியாகவும் நம்ம கொஞ்சம் சேர்க்க போகிறோம். மிளகுத்தூளுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கம்மியாக கொஞ்சமாக நான் மல்லித்தூள் சேர்க்குறேன். இந்த வாசனைக்காக கொஞ்சமாக சேர்க்குறேன், ஜாஸ்தி சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இது இட்லி, தோசை, பிளெயின் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்தோடையுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. எந்த மசாலாவுமே இதுக்கு நம்ம அரைக்க வேணாம். இந்தளவுக்கு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விட்டால் போதும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். அது தண்ணி லேசாக இன்னும் கொஞ்சம் வற்றணும். அதுக்கடுத்ததாக ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிளகுத்தூள் தூவிட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணலாம். இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு செஞ்சுருக்கேன், அதனால் இந்த அளவுக்கு நான் கிரேவி இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் கூட வற்ற வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் இப்போ 2 முட்டையை மட்டும் பாயில் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம லேசாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ அந்த மசாலா எல்லாமே அந்த முட்டை உள்ளே இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் கிரேவியில் பாயில்டு எக் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லோரோட ஃபேவரட்டாகவும் இருக்கும் இந்த பாயில்டு எக்கு. இந்தளவுக்கு லேசாக இந்த மாதிரி கீறிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்பாத்தி கூட செஞ்சு பாருங்கள், இதுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதத்து கூட நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி அப்படியே பிளெயின் ரைஸில் போட்டு நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 கிலோ சிக்கன் இருந்தாலே போதும், இந்த கிரேவி சூப்பராக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் மட்டனில் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ.